ஏவி பார்த்திபன் அவர்களுடைய இந்த இல்ல திருமண விழாவிலே திருமண கோலம் பூண்டிருக்கக்கூடிய ஏவி மணிகண்டன் டி அவர்களையும் எஸ் தேவி டிடிஎஸ் அவர்களையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களையும் தோழர்களையும் இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக உற்சாகமூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இசை கலைஞர்களையும் இந்த நிகழ்வினை அந்த கோயிலிலே நடந்த நிகழ்வினை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசை கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய தமிழர் நலம் பேர் இயக்கத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் இந்த ஆண்டு பல்வேறு திருமணங்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு உண்மையான தமிழ் திருமணத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டை மீறாமல், தமிழருடைய கலாச்சாரத்தை ஒரு இம்மி அளவு கூட பிசகாமல் மிக நேர்த்தியாக நம்முடைய உறவுகளை ஒன்று கூட்டி நம் உறவுகளின் முன்னால், நம் சொந்தங்களின் முன்னால் சத்திய பிரமாணம் எடுத்து அவர்களெல்லாம் சாட்சியாக வைத்து இந்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. நம்முடைய தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் நடத்த வேண்டிய திருமண முறை இதுதான். நம்ம எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாக ஏமாற்றி ஆரிய திருமண முறையை புகுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த பார்த்திபன் அவர்களை இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தான் இந்த ஊருக்கு வேறொரு திருமணத்துக்கு நான் வந்திருந்த போது சந்தித்தேன். அவர் என்னை அவருடைய இல்லத்துக்கு அழைத்திருந்தார். என்னுடைய அன்பு நண்பர் திரு செல்வம் அவர்கள் என்னை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் மூலமாக அவர் பார்த்திபன் அவர்களுடைய இல்லத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த இல்லத்திலே அவர் முக மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்று அவருடைய இல்லத்தால் அவருடைய மனைவி எங்களை அன்போடு தண்ணீர் கொடுத்து எங்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர் எங்களை நடத்திய பாங்கு, எங்களுக்கு அவர்கள் உபசரித்த விதமே தமிழ் பண்பாட்டோடு இருந்தது. அன்றே நான் நினைத்தேன், இவர் தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் பற்று கொண்ட ஒரு பச்சை தமிழன், உண்மை தமிழன் என்று அன்று நான் மிக சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சென்றேன். அதை இன்று இந்த திருமணத்திலே, இந்த திருமண நிகழ்விலே நடத்தி காட்டிருக்கிறார். திருமணம் என்றால், திரு என்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மரியாதைக்குரிய என்று பொருள்படும். மனம் என்றால் கூடுதல், இணைதல். திருமணம் என்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த, அன்பு பொருந்திய, மகிழ்ச்சிக்கு உரிய, போற்றுதலுக்குரிய இரண்டு பேர் கூடி வாழுதல், இணைந்து வாழுதல் என்கின்ற பொருளிலே தமிழன் அந்த நிகழ்வை, இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற ஒரு நிகழ்வை திருமணம் என்று பெயரிட்டு அழகாக அழைத்தான். பார்ப்பனன் நம் சமூகத்துக்குள்ளே பூந்து நமது இனத்தினுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அழித்து இந்த திருமணத்துக்கு அவன் விவாகம் என்று பெயர் வைத்தான். விவாகம் என்றால் கூட்டிக் கொண்டு ஓடுதல், பெண்ணை கவர்ந்து கொண்டு எடுத்து செல்லுதல். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடுதல், ஒரு ஆண் ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு திருடிக் கொண்டு அவளை அபகரித்துக் கொண்டு செல்லுதல் என்று அர்த்தம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நம்முடைய தமிழ் முன்னோர்கள், நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இந்த நிகழ்வை போற்றுதலுக்குரிய நிகழ்வு, இணைந்து வாழ்வதற்குரிய ஒரு நிகழ்வு. தமிழர்கள் ஒன்று கூடி பெரியோர்களுடைய ஆசையினால், நண்பர்களுடைய ஆசையினால், பெற்றோர்களுடைய ஆசையினால் இணைந்து வாழ்வதற்கான ஒரு அற்புதமான நிகழ்வு, உன்னதமான நிகழ்வு என்று தமிழன் அதற்கு திருமணம் என்று வைத்திருக்கிறான். பார்ப்பனம் இந்த நிகழ்வை கவர்ந்து செல்லுதல் என்று வைத்திருக்கிறான். எப்படி கவர்ந்து செல்ல முடியும்? பெற்றோர்களுக்கு தெரியாமல் கவர்ந்து செல்ல முடியுமா? திருமணம் என்கின்ற இந்த நிகழ்வை சொன்ன உடனேயே, திருமணம் என்று சொன்ன உடனேயே நம் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, திருமணம் செய்தவர்களுக்கு இன்னார் வீட்டில் திருமணம் என்றதும் அவனுக்கு ஒரு கணம் தான் செய்து கொண்ட திருமணம் நினைவுக்கு வரும். திருமணம் செய்யாத இளைஞனுக்கோ அல்லது திருமணம் செய்யாத ஒரு பெண்ணுக்கோ தனக்கு எப்படியெல்லாம் திருமணம் நடக்கும் என்கின்ற கனவுக்குள்ளே அந்த வார்த்தை கொண்டு தள்ளிவிடும். விவாகம் கவர்ந்து செல்லுதல் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக அப்படி ஒரு உணர்வு ஏற்படுமா என்பதை எண்ணி பாருங்கள் தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கு இங்கே பார்ப்பனையை வைத்து நடக்கின்ற திருமணங்களை பார்த்திருக்கின்றோம். அயோக்கியத்தனமாக தமிழ் சினிமாவிலே காட்டுகின்ற திருமண முறைகள் எல்லாம் தமிழனுக்கு நேர் எதிர்மறையான முறைகள். அந்த மாதிரியான திருமண முறைகளை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்களை நாம் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும். திருமணம் என்றால் இங்கே பட்ட பகலிலே இங்கே விளக்கை எடுத்து வைத்திருப்பார்கள், இங்கே பானை சட்டிகளை கடையிலே அடுக்கி வைத்திருப்பது போல பானை சட்டிகளை அடுக்கி வைத்திருப்பார்கள், நெருப்பை மூட்டி இருப்பார்கள். ஒரு பார்ப்பனன் வந்திருப்பார், அவர் என்னமோ நமக்கு சம்பாதித்து கொடுத்தது போல, பெரிய நாட்டாமை போல, நம்ம எல்லாம் விட பெரிய ஆள் போல அந்த நிகழ்விலே அவர் பங்கெடுத்து நம்ம எல்லாம் வேலை வாங்குகிற ஒரு ஆளாக, அதாவது அந்த
அந்த பார்ப்பனருக்கு மட்டும்தான் திருமணம் செய்து கொள்கின்ற தகுதி இருக்கிறது. தமிழர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. ஆகவே நம்முடைய மாப்பிள்ளைக்கு அவன் தற்காலிகமாக ஒரு பூநூலை போட்டு அந்த மாப்பிள்ளையை பிராமணனாக தற்காலிகமாக மாற்றி அவனுக்கு தண்ணீர் தெளிச்சு அவன் கையிலே ஒரு தர்ப்ப புல்லை மாட்டி என்னென்னமோ செய்துட்டு இருப்பான். என்ன செய்யறான்னு நமக்கு தெரியாது. நாம் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் அந்த தமிழர், மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார், எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார். ஆனால் இந்த பார்ப்பனன் வந்து உட்கார்ந்து கொண்டு அவன் செய்கின்ற காரியம் என்ன செய்கிறான் என்பது தெரியாமல் இருப்போம். அன்பு சொந்தங்களே, இந்த சுயமரியாதை திருமணத்தினுடைய இந்த மேடையில இருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், தமிழனாகி உங்களுக்கு நீ என்ன பணக்காரனவனா இரு, நீ என்ன ஜாதியை சேர்ந்தவனா இரு, ஆனால் உனக்கு திருமணம் செய்து கொள்ள தகுதி இல்லை. இந்து மதம் அந்த தகுதியை உனக்கு கொடுக்கவில்லை. ஆகவே இங்க இருக்கக்கூடிய இந்த மணமகனுக்கு நான் அவனை தற்காலிக பார்ப்பனனாக மாற்றி நான் இந்த பெண்ணை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று என்கின்ற அடையாளத்தில் தான் அவன் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஒரு பொய்யாக ஒரு பூநூலை போட்டு தற்பை பிள்ளை கையிலே மாட்டி எல்லா சாங்கியத்தையும் செய்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறான். திருமணம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே சொல்லுகின்ற மந்திரங்களுக்கு யாருக்காவது பொருள் தெரியுமா? இந்த என்ன மந்திரம் அவன் சொல்லுகிறான், அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் என்று இத்தனை ஆண்டு கால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எண்ணி பார்த்திருப்பீர்களே. ஆனால் திரு ஏவி பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய இல்ல திருமணத்தை நடத்துவதை எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தியிருப்பீர்கள். தன்மானம் உள்ள மனிதன், தன்மானம் உள்ள தமிழன் நிச்சயமாக சுயமரியாதை திருமணத்தை தான் நடத்துவான். நம்முடைய சொந்தங்கள் கூடி வாழ்த்துகின்ற வாழ்த்தை விட ஒரு பாப்பான் அவன் எவன் என்றே தெரியாது, அவன் வந்து சொல்லுகின்ற அந்த அற்பத்தனமான நம் வீட்டு பெண்ணை கேவலப்படுத்துகிற, நம் வீட்டு பெண்ணை அசிங்கப்படுத்துகிற அந்த மந்திரங்களாலேயா அவர்களுக்கு வாழ்த்து சென்றுவிடப் போகிறது? அந்த தமிழ் செய்யங்களே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நம்முடைய பெண்ணை அவன் எடுத்தவுடன் ஒரு கடவுளுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். அந்த கடவுளோடு அவன் வைக்கிறான். அக்கினியிடம் அவன் கெஞ்சுகிறான். இந்த மானிடன் நீ அனுபவித்த அந்த பெண்ணை, இந்த மோசமான பெண்ணை என்று தவறான வார்த்தைகளை கூறி அந்த பெண்ணை இவன் கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இவனுக்கு விட்டு கொடுத்துருன்னு நம்ம வீட்டு பெண்ணை நம்முடைய தாய் தந்தையர் முன்னால், நம்முடைய சொந்த பந்தங்கள் முன்னால், நம்முடைய உடன் பிறப்புகள் முன்னால் அந்த பெண்ணை அசிங்கமாக சொல்லி அதன் பிறகு அந்த பெண்ணை நம்முடைய மணமகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அந்த மாதிரியான திருமண நிகழ்வுகளை, நம்முடைய பிள்ளைகளை அசிங்கப்படுத்துவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றபடி இந்த திருமண நிகழ்வுகளை எளிமையான முறையிலே நம்முடைய சொந்தங்கள் கடைசி சொந்தம் வரைக்கும் கூப்பிட்டு அவர்களுக்கு உணவிட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்து அவர்களோடு சேர்ந்து நாம் எல்லாம் ஒரு திருவிழா போல, நாம் எல்லாம் நம் வீட்டு மிகப்பெரிய திருவிழா போல இந்த திருமண நிகழ்வு ஏவி பார்த்திபன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி மணமக்களை நாம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அவர்கள் சீரும் சிறப்புமாக ஒத்த மனதோடு ஒருவர் புரிந்து கொண்டு நல்வாழ்க்கை வாழ்ந்து இங்கே கூடி அவர்களை வாழ்த்துகின்ற அத்தனை நெஞ்சங்களிடம் பால் வார்த்து மிகவும் வெற்றிகரமான தம்பதிகள் பிள்ளைகள் பெற்று பொருள் ஈட்டி அண்ணன் பார்த்திபன் அவர்கள் டைரக்டர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கிறார்.